வணக்கம் நண்பா. இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு முத வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனே அமைக்கிருங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களோட கரெக்டாக வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிவன் யார் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். காலபைரவன்ற கோயிலில் தினமும் சிவனுக்கு மது அருந்தி விடுவதுன்றது வழக்கம். தினமும் பூஜை பண்ணுறப்போ அந்த சிலைக்கு வாய் இருக்கிற மாதிரி செதுக்கி தினமும் மது அருந்த கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், நிறைய இடத்துல சிவன் கஞ்சா அடிக்கிற மாதிரிக்க நிறையா ஃபோட்டோஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட கலாச்சாரத்தில் கஞ்சா அடிக்கிறதோ புகைப்பதோ அப்படின்றது ரொம்ப தவறான செயல். அப்படி இருக்கப்போ சிவன் மட்டும் அந்த பழக்கம் எப்படி ஏற்பட்டுச்சு? அவர் உண்மையாகவே அந்த மாதிரி தான் இருந்தாரா? சிவன் யார்? அவர் கடவுளா மனிதரா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு அதுக்கான விடை கிடைக்க போகுது. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களில் பல பேர்த்துக்கு சிவன் அப்படின்னு சொன்னோன்னா லிங்கம் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த லிங்கத்தை பற்றி பல பேர் பலவிதமான கருத்துக்களை முன்வைப்பாங்க. அதை பற்றி தொடர்ந்து வர வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம். சிவன் அப்படின்றவர் ஒரு தமிழர். அவர் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு. தமிழர்களோட தீப வழிபாடுன்றது பார்த்திங்கன்னா முன்னோர்களை வழிபடுறது தான் அவங்களோட தீப வழிபாடாக இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படி இயற்கையும் இறந்த முன்னோர்களையும் வழிபடுறதே தமிழர் பாரம்பரியமாக இருந்துக்கிட்டு வருது. வழிபாடு அப்படின்னா கோயிலுக்கு போய் பணமும் சந்தோஷமும் கூட அப்படின்னு வேண்டது கிடையாது. சிவன் வழிபாடுன்றது சிவன் நடந்து கடந்து சென்ற பாதையில் நாமும் பாடுபட்டு கடந்து செல்ல வேண்டும் அப்படின்றது தான். இப்போ கூட நீங்கள் சிவன் ராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபக்தர்கள் மது அருந்துவதையும் கஞ்சா அடிப்பதையும் வழக்கமாக வச்சுருக்காங்க. ஏன்னா சிவன் அந்த மாதிரி இருந்தாருன்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அவர் சென்ற பாதையில் செல்றதுக்காண்டி இவங்களும் அதே வழிபட்டு கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிவன் கடவுள் அப்படின்னு சொல்கிறோமே, அவர் இந்த மாதிரி செஞ்சதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம டைம் ட்ராவல் பண்ணி சிவன் வாழ்ந்த காலகட்டத்துக்கு போக போகிறோம். இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்கள் அவ்வளோவா படிப்பறிவு இல்லாதவங்க. நம்மளை சுற்றி வெறும் மரம் செடி கொடிகள் தான் இருக்குது. இந்த மரம் செடி கொடிகளில் எதை சாப்பிட்டா உடல்நலம் தேரும், எதை சாப்பிட்டா நமக்கு உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படும், எந்த செடி கொடிகளை நம்ம உணவுக்கு பயன்படுத்தலாம் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் இந்த செடி கொடிகளில் 1,00,000 வகைகளை கண்டறிஞ்சு ஓலைச்சுவடிகளில் குறிப்பெடுத்து வச்சுருக்காங்க. இதைத்தான் நம்ம இந்த காலத்தில் வரைக்கும் சித்த மருத்துவம் அப்படின்னு பயன்படுத்திக்கிட்டு வரோம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க அதெல்லாம் குறிப்பு எழுதி வச்சுருந்தாலும் இன்றைய தேதி வரைக்கும் அதோட அக்யூரஸின்றது ரொம்பவே அதிகமான லெவலில் ரொம்பவே சரியாகவே இருந்துக்கிட்டு வருது. 2000ஆம் ஆண்டு ஒரு கம்பெனி மஞ்சக்காமாலைக்கான ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சி வெளியிட்டாங்க. அந்த மாத்திரைக்கான பேர் விரோஹெப். அந்த கம்பெனி அந்த மாத்திரை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்ற சில குறிப்புகளையும் அவங்க வெளியிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுடைய சித்த மருத்துவர்கள் குறிப்பிட்ட ஓலைச்சுவடிகளை வச்சு தான் அடிப்படையில் வச்சு தான் அவங்க ஆராய்ச்சி செஞ்சு இந்த மாத்திரையை கண்டுபிடிச்சதாக அவங்களே வெளியிட்டாங்க. அவங்க ஓலைச்சுவடியில் குறிப்பிட்ட அந்த மூலிகை செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழாநெல்லி செடி தான். இதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இவங்களால எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் ஆச்சரியம்தான். சித்த மருத்துவ குறிப்புகள் படி பார்த்தீங்கன்னா சிவன் அப்படின்றவர் சிவலோகம் அப்படின்ற கிரகத்திலிருந்து இங்கே வந்ததாகவும் சித்த மருந்துகளை பற்றின குறிப்புகள் எழுதியதாகவும் குறிப்பிடப்படுது. அவர் விட்டு சென்ற பணியான சித்த மருத்துவ குறிப்புகளை அதன் பிறகு 18 சித்தர்களுக்கு சிவன் வழங்கியதாகவும் அந்த 18 சித்தர்கள் தொடர்ந்து அவர் விட்டு சென்ற பணியை மேற்கொண்டதாகவும் குறிப்பிடப்படுது. ஆனால் சில எக்ஸ்பர்ட்ஸ் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க இது வெறும் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு புறந்தள்ளுறதை நம்மளால் நிறைய காண முடியுது. ஆனால் இதற்கான ஆதாரங்கள் ஹொய்சாலேஸ்வரா டெம்பிள் அப்படின்ற ஒரு இடத்துல சில சிற்பங்கள் இருக்கிறதாகவும் சில ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. அந்த கால மருத்துவத்தில் மது அப்படின்ற ஒரு விஷயம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா சிகிச்சை செய்கிறப்போ வலி தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் மனச்சோர்வை போக்குறதுக்காகவும் உடல் வலிகளை நீக்குவதற்காகவும் அந்த காலத்தில் பனைமரத்திலிருந்து எடுக்கப்பட்ட மதுவை அவங்க மருந்து பொருளாக பயன்படுத்தினாங்கன்றத சித்த மருத்துவ குறிப்புகளில் நம்மளால் இப்போயும் காண முடியுது. ஆனால் நம்ம ஏன் சிவனை கஞ்சா அடிக்கிற மாதிரி காட்டுறோம்? இப்போ தான் கஞ்சா அப்படின்றது ஒரு போதைப் பொருள். ஆனால் அந்த காலத்தில் கஞ்சா அப்படின்றது மிகவும் மருத்துவ குணம் கொண்ட ஒரு செடி. அதை சிவன் முதல்ல பயன்படுத்திட்டு பிறகு மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஏன்னா எந்த ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கும் போதும் அந்த மருந்தை மனிதர்கள் சோதிச்சு பார்த்துட்டு தான் எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படலை அப்படின்னு உறுதி செஞ்சுக்கிட்டது பிறகு தான் எந்த ஒரு மருத்துவரும்
தன்னிடம் நோயை குணம் செய்யணும்னு சொல்லிட்டு வர பேஷண்ட்ஸுக்கிட்ட அதை கொடுப்பாங்க. ஸோ அப்படி சிவன் தன்னுடைய உயிரை பணயம் வச்சு அந்த பொருளை சோதிச்சு பார்த்துட்டு மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பயன்படுத்துறதாகவும் கூறப்படுது. இப்போது ரீசெண்டாக அமெரிக்காவில் கஞ்சா, அதாவது ஆங்கிலத்தில் மரிஜுவானா அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மரிஜுவானா பற்றி ஆராய்ச்சி நடத்தின ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் THC அப்படின்னு ஒரு பொருள் இருக்கிறதாகவும் இது அல்சைமர் அப்படின்ற நோயை குணப்படுத்துறதுக்கு மிகவும் முக்கியமான பங்காற்றுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மூளையை ரொம்ப ஷார்ப்பாக ஆக்டிவாக வேலை செய்ய தூண்டுறதாகவும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, சிவன் மனிதனாய் வாழ்ந்து கடவுளாய் மாறியவர் அப்படின்னு சொல்கிறத விட மருத்துவராய் வாழ்ந்து கடவுளாக மாறியவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி கூட நம்ம மருத்துவரை உயிரை காப்பாற்றுற கடவுள், தெய்வம் அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான க்யூரியஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்க வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையவே இருக்குது. நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.